ஹரியானா மாநில முதல்வர் மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்திருக்கிறார். மனோகர் லால் கட்டாரை மக்களவை தேர்தலில் நிறுத்துவதற்காக பாஜக திட்டமிட்டும் நிலையில் இந்த ராஜினாமாவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். ஹரியானாவின் அடுத்த முதல்வர் யாராக இருப்பார்கள்? கூடுதல் விவரங்கள். அதாவது ஹரியானா மாநில முதல்வர் பதவியை மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்ய இருப்பதாக இன்று காலை நாம் செய்தியை பதிவிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய முதல்வர் பதவியை மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்திருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அம்மாநில ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயவிடம் அவர் வழங்கியிருக்கிறார். அவர் மட்டுமின்றி அவரது அமைச்சரவை சகாக்களும் தங்களுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றனர். பொதுவாக ஒரு முதல்வர் ஒருவர் மாறுகின்ற போது அவருக்கால் நியமிக்கப்பட்ட அந்த அமைச்சரவையும் கூட அது பதவி இழந்துவிடும் என்பதுதான் மரபு. அந்த அடிப்படையில் மற்ற அமைச்சரவை சகாக்களும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கின்றனர். இரண்டு விதமான காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஒன்று, அவர் தொடர்ந்து 2 முறை ஹரியானா மாநில முதல்வராக நீடித்து வருகிறார். எனவே சற்று ஆன்டி இன்கம்பன்சி என்பது இருக்கிறது. எனவே அவரை மக்களவை தேர்தலில் போட்டியிட வைக்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது. இவை தவிர இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது. எனவே ஒரு புதிய முகம் ஒருவரை முன்னிறுத்தி அவரது தலைமையில் தேர்தலை சந்திக்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்ய வைத்து புதிய முதல்வரை நியமிக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. இவர் மக்களவை தேர்தலில் ஹரியானாவில் உள்ள கர்னூல் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவார் எனவும் அவர் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் அமைச்சர் பதவி வழங்கப்படும் எனவும் தெரிகிறது. தற்போது ஹரியானாவினுடைய புதிய முதல்வராக சஞ்சய் பாட்டியா தேர்வு செய்யப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. அவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய கர்னூல் மக்களவை தொகுதியினுடைய பாஜக சிட்டிங் எம்பியாக இருந்திருக்கிறார். எனவே அவரை புதிய ஹரியானா மாநில முதல்வராக நியமிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் சைனி என்கிற ஒருவருடைய பெயரும் கூட அடிபடுகின்றது. நயாப் சைனி அவருடைய பெயரும் முதல்வர் பதவிக்கான ரேஸில் என்பது அடிபடுகின்றது. இருவருமே, அதாவது சஞ்சய் பாட்டியா, நயாப் சைனி இருவருமே ஜாட் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவர்களில் ஒருவருக்கு முதல்வர் பதவிக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. பாஜக தலைமையிலிருந்து அர்ஜுன் முண்டா அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார். விரைவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் அங்கு நடைபெற இருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக புதிய முதல்வர் தேர்வு செய்யப்பட்டு பதவி ஏற்பார்கள் என தெரிகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.